இவ்வளோ பெரிய ஸ்கேல், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்னு இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்கானுங்க, அவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான எனக்கு கிராஃப்டை சொல்லி கொடுத்தவர். வாழ்க்கையில் நான் எவ்வளோ கோளாறு பண்ணிவிட்டு எங்கெங்கே போய் நின்னாலும் எனக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக ஒரு லைட் ஹவுஸாக இருக்கக்கூடியவர். சார் எடுத்த ஆடுகளம்னு ஒரு படத்தில் நான் வேலை செய்யலைன்னா இன்றைக்கி மண்டாடி எடுத்திருக்க முடியாது. படம் எதை பற்றி பேச வருதுன்னா, வாழ்க்கையில் தோற்று போனவனுக்கோ இல்லை ஏதோ ஒரு பழிய சுமந்து வாழ்கிறவனுக்கோ செகண்ட் சான்ஸ்ன்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சூரி சார் மூலயமா அதை தான் சொல்கிறேன். செகண்ட் சான்ஸை பற்றி இந்த படம் பேசும். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்றது தான் இந்த படத்தோட ஐடியா. மண்டாடியோட லான்ச்சுக்கு என்னை வந்து கூப்பிட்டுருந்தப்போ என்னை உட்கார வச்சு ப்ரீஃபாக ஒரு நரேஷனே கொடுத்துட்டாரு. மண்டாடினா என்ன, இது என்ன, அது என்ன எல்லாம். அதே மாதிரி இந்த இதெல்லாம் வேணாம், இவ்வளோதான் அப்படின்னாரு. ட்ரெஸ்ஸு கூட இந்த ஜக இதெல்லாம் அப்ரூவ் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தெரியாமல் போட்டு வந்துட்டேன். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சின்ன விஷயம் வரைக்கும் பார்த்து செய்யக்கூடிய ஒருத்தர். எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாரையும் சொல்லுவாங்க இல்லையா, டைரக்டர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு. அந்த பேர் உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்க இவருக்கு ரொம்பவே பொருந்தும். கேப்டன் ஆஃப் த போட். இந்த படத்தினுடைய மண்டாடியாக செயல்பட்ட இயக்குனரை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. உங்கள் கைத்தட்டலோடு மதிமாறன் புகழேந்தி அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் மண்டாடி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபேமிலி, மீடியா, சீஃப் கெஸ்ட், டைரக்டர் பிரதர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக ராமநாதபுரம் பகுதிகளை சேர்ந்த தொண்டி, பாசிப்பட்டணம், முள்ளிமனை, அப்புறம் மண்டாடி படத்தில் வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைஞர்கள், அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்ரட் சார் லிஸ்ட்டு வச்சு எல்லார் பேரும் சொன்னதுனால நான் யாரையும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைம் கருதி இன்னும் சார்லாம் பேச வேண்டியது இருக்குது. மண்டாடி படம் எனக்கு ஒரு பெரிய ஜேர்னி. ஒரு சின்ன நன்றி உரையிலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நாளைக்கு ஃப்யூச்சரில் நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் என்னுடைய ஹார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுற நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய ஸ்கேல், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்னு இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்கானுங்க, அவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான எனக்கு கிராஃப்டை சொல்லி கொடுத்தவர். வாழ்க்கையில் நான் எவ்வளோ கோளாறு பண்ணிவிட்டு எங்கெங்கே போய் நின்னாலும் எனக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக ஒரு லைட் ஹவுஸாக இருக்கக்கூடியவர். சார் எடுத்த ஆடுகளம்னு ஒரு படத்தில் நான் வேலை செய்யலைன்னா இன்றைக்கி மண்டாடி எடுத்திருக்க முடியாது. ஸோ என்னுடைய வாத்தியார் வெற்றி சாருக்கு என்னுடைய வணக்கம், நன்றி. அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப 3 முக்கிய நபர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ப்ரொடியூசர் எல்ரட் சாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு ஒரு படம்னா ஒரு டைரக்டரோட விஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசரோட விஷன் பார்த்தேன்னா அது எல்ரட் சார்கிட்ட மட்டும்தான். இந்த படம் கதையை சொல்லிட்டேன், இதான் நடக்கும். என்னையும் அவரையும் ஆக்சுவலி கனெக்ட் பண்ணது கடல் தான். நான் கடலூர், சார் பற்றி தெரிஞ்சுங்க. சார் ராம்நாடு, ராமேஸ்வரம், அதுதான் எங்களை கனெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் சார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போது சாரும் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி எடுத்து தரணும்னு சொன்னார். அவருக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்து கொடுத்தேன். எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்தாரு. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னாரு. சார் எனக்கு ப்ரெஷர் ஹேண்ட்லிங் மட்டும் வராது சார், டெட்லைன்லாம் வராதுன்னாரு. அவருடைய வழக்கமான ஒரு ட்ரேட்மார்க் டைலாக் இருக்குது. அவர் இருக்காரா தெரில, எப்பயுமே திரும்புவார், என்ன மணி பண்ணிடலாமா மணி அப்படின்னுவார். ஸோ எல்ரட் சார் என்னோட தளபதி, எங்கள் கோ ப்ரொடியூசர் மணி, அவருக்கும் நன்றி. அப்போ அவர் திரும்பி சொன்னார், என்னங்க மணி ப்ரெஷர்லாம் பார்த்துக்கலாம்ல அப்படின்னாரு. பார்த்துக்கலாம் சார்னாரு. அன்னிலேருந்து படம் எடுக்கிறத தவிர எனக்கு எந்த ப்ரெஷரும் எந்த வேலையுமே கொடுக்கவே இல்லை. நான் ஒரு ஸ்கெடியூல் போகிறதுலேருந்து ஆர்டி டேட்ஸ்லேருந்து எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எல்லாமே என்னை சார்பாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான நபர். இது நன்றியாக சொல்லணுனாலும் அவர்கிட்ட நான் சாரி தான் கேட்க போகிறேன். சூரி சார், நீங்கள் தான் இந்த படத்தோட உயிர் சார். அது ஓகே, அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் உங்களை பற்றி கஷ்டப்பட்டதை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். இன்னும் கவனிக்க முடியாமல் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிக்கங்க.
உங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லி இங்கே நான் அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான். ஒரு எனக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் லவ்வில் முடிஞ்சால் எப்படி இருக்குன்றது தான் எனக்கும் சூரி சாருக்கும் நடந்தது. அது ஆரம்பத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவோம், அவர் எதுவுமே காட்டிக்க மாட்டார். என்னவாக இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் அதே கமிட்மெண்ட்டோடு வந்து நிற்பார். ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் செகண்ட் டே ஷூட்டிங் போவேன், பார்ப்பேன், எப்படி சார் இருக்கீங்க, ஏன் சார் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா நைட்லாம் தூங்கவே இல்லை, நடந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா, ஓ சாருக்கு வெளியே ஒரு தூக்கம் வரல போல. 2வது நாளும் வந்தேன், கேட்டேன், என்னண்ணா இன்றைக்கி தூங்குனீங்கன்னா, இல்லைண்ணா சுத்தமாக தூங்கலைண்ணா 3 வரைக்கும்னா. தொண்டிலெல்லாம் நடந்ததாக நிறைய பேர் சொன்னாங்க. 3வது நாள் என் அசிஸ்டன்ட் சொன்னால், அவர் உங்களால் தான் தூங்க மாட்டுறாரு. அப்புறம் சார்கிட்ட கேட்டேன், அப்புறம் விசாரித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, சார் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சார் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசும்போது சூரி சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதுவுமே இல்லை, படம் பார்த்துட்டு ஜனங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இந்த படம் உங்களுக்கு இருக்கும்போது நானும் மண்டாடியும் உங்கள் கூடயே இருப்போன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த 6 மணி கதைக்கு வந்து அது என்னென்னா, சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிற டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். இன்னும் 1 வாரம் கழிச்சு காலையில் 6 மணிக்கு என்ன பண்ணணும்னு அவர் பிளான் போட்டிருப்பார். அப்படி இருக்கும் அவரோட ப்ரிப்பரேஷன். என்னோட ப்ரிப்பரேஷன் ஷூட்டிங்கில் ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துச்சு. பட் அதையும் தாங்கிக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு ஒரு நாளும் அதே கமிட்மெண்ட்டோட எவ்வளோ அடிபட்டு வந்தாலும் அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்கணும், 500 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வந்து நின்னார். அது எங்களால் மறக்கவே முடியாது சார். ஒட்டுமொத்தமாக அந்த டீம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சுகா சார், ஜிவி சார், அவங்க 2 பேரும் இல்லை இப்போது. அவங்களுக்கு என்னோட நன்றி. என்னுடைய ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சத்யராஜ் சார், உங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை சார், ஒரு பெருமை, அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். அது மாதிரி சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னுடைய க்ரூ பற்றி நான் மட்டும் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு கொடுக்கப்பட்ட க்ரூ இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீட்ரைன் இருப்பார், இந்த பக்கம் பார்த்தா கதிர் சார் இருப்பார். எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் மைண்டில் ஒன்றே தான் வச்சுருந்தேன். அவங்க கூட கொலாபரேட் பண்ணணும், அவங்களுக்கு பெரிய சேலஞ்சை த்ரோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் கரெக்டாக பண்ணேன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பீட்ரைன் மாஸ்டர்லாம் இல்லை, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பீட்ரைன் மாஸ்டரை போய், மாஸ்டர் இந்த கதை வரல, அது வரல அப்படின்னா, டைரக்டர் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னை விட்டுருங்க, நான் பண்ணித்தருவேன் அப்படின்னு. அதே மாதிரி கதிர் சார்னா எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, கடலில் போய் ஒரு சேஃபான ஒரு ஆங்கிள் வைப்போம், கேமரா எதோ விழுந்துடக்கூடாதுன்னு. சார் எனக்கு இப்படி வேணாம் சார், கடலில் ஃபீல் பண்ணணும் சார்னுவேன். அப்போது அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு டயக்ராம்லாம் போட்டு ஒரு அக்வாரியம் பண்ணார். அதுதான் இந்த படத்தில் வந்துச்சு. ரொம்ப நன்றி. எடிட்டர் பிரதீப், இந்த ஃபைனல் ட்ரிமிங்கில் அவங்களோட உட்காந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப என்ஜாய் பண்ண ப்ராசஸை. கிரண் சார் அகைன் நன்றி. பாலசரவணன் சார், என் ஆக்டர்ஸ், தலைவர் வணக்கம். ரவீந்திர விஜய் சார், ஷூட்டிங் எப்போ முடிஞ்சாலுமே வந்து எனக்கு ஒரு ஃபிசியோ அனுப்பிச்சி விடுவார். ஷூட்டிங் முடிஞ்சோடனே என்னை நல்லா பார்த்துக்கிட்டது ரொம்ப நன்றி. மஹிமா, அவங்க ஏஜை மீறி ஒரு கேரக்டர் பண்ணீங்க, அதை ஒத்துக்கிட்டதுக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான நன்றி வெற்றி சாரோட லைனாக சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய போட்டுனா அதை தாங்குகிற தமாத்தோட ஆங்கர் என்னோடய ஏடிஸ் தான். ஸோ என்னுடைய ஏடிஸ், அப்புறம் என்னுடைய டைலாக் ரைட்டர் என் கூட இருந்த அமீர், ஹாரிஸ், இவங்க எல்லாரையும் நான் மேடை கூப்பிட்றேன். உங்களோட கைத்தட்டு உங்களுக்கு தேவை. ப்ளீஸ் எங்கே இருந்தாலும் வாங்கப்பா, டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்கப்பா, டக்குன்னு வாங்க ப்ளீஸ். ஆலய இயக்குநர்களுக்கான ஒரு படையாக இருக்கும். நல்ல வளமான கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த நங்கூரங்கள் நம்பிக்கையின் நங்கூரங்களா மண்டாடியில் ஆரம்பத்தில் இவ்வளோ பெரிய படம் எடுக்கும்போது 20 அசிஸ்டன்ஸு, பாம்பே அசிஸ்டன்ஸ், இது மாதிரிலாம் ஒரு டாக் வந்துச்சு. ஆனால் யாருமே இவங்களை மிஞ்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்போ இந்த ஷூட்டிங்கில் வந்து கேமரா கவுந்துச்சுன்னு சொன்னாங்களோ, அந்த படத்தை வந்து நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோமோ அது டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தோணிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கடல்லையே எடுப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நிச்சயமாக அது கிடையாது. இதில் வந்து இந்த ஸ்போர்ட்டுன்றது வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான். கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ரேஸ் இருக்கும், எல்லாம் வரும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமன் ட்ராமா இருக்கிற ஒரு படம். ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு பின்புலம் தான். இந்த படம் பேசுகிற அடிப்படை உணர்ச்சி வந்து குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும்
அதுதான் இந்த படத்தோடைய பேசிக்கான ஒரு தீம். அதை விட முக்கியமாக இந்த படம் எதை பற்றி பேச வருதுன்னா, வாழ்க்கையில் தோற்று போனவனுக்கோ இல்லை ஏதோ ஒரு பழியை சுமந்து வாழ்கிறவனுக்கோ செகண்ட் சான்ஸ்ன்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சூரி சார் மூலயமா அதை தான் சொல்கிறேன். செகண்ட் சான்ஸை பற்றி இந்த படம் பேசும். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்றது தான் இந்த படத்தோட ஐடியா. செப்டம்பர் 10th வருது. போட் ஓனர்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக சார். மதி சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். ஆயிரம் வருஷங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு வீர விளையாட்டு, அதை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்க, பதிவு பண்ணிட்டீங்க. மண்டாடியின் மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை பதிவு பண்ணுறதோட இது நிற்கிதா, நிறைவேறிடுச்சா முழுசாக உங்களுக்கு? இல்லையா, இப்போ தான் ஆரம்பிக்குது. என்னன்னா இல்லை பார்ட் 2 அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இந்த படத்தை வந்து நான் கண்டுபிடிச்சனால இந்த படம் என்ன கண்டுபிடிச்சேன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு ஏதோ கிடச்சிருக்கு, ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்க, ஹீரோ கிடச்சிருக்காங்க, நான் படம் இருந்திருக்கிறேன். நியாயமான இந்த படத்தோட வெற்றின்றது, இந்த படத்தை தேட்டரில் ஓடி கமர்ஷியல் சக்ஸஸ் தாண்டி ஒரு அண்டர்ரேட்டட் ஜல்லிக்கட்டு எப்படி ஜனங்களுக்கு வந்து நம்மளோட வீர விளையாட்டுனா ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் அதை விட பெரிய வீர விளையாட்டுன்னு சொல்லுவேன் இந்த மீனவர்களுடைய இந்த பாய்மர படகு பந்தயம். இந்த பாய்மர படகு பந்தயத்தை ஒரு வெளிச்சம் இது மேலே விழணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கோரிக்கை இல்லை, இந்த படத்தோட விளைவு வந்து இந்த கேமை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்து, முக்கியமாக அரசுகள், ஒன்றிய அரசுக்கும் மத்திய நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதை தெரிய வந்து இந்த விளையாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுத்து, பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் பாம்பு போட்டு நடத்துகிறாங்க. பாம்பு போட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டேட் அவார்டில் நேஷ்னல் அவார்ட்ஸே கொடுத்து அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். அவங்களும் நம்ம ஆளுங்க தான், இதை கொண்டு வரணும். நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see everyone together. வெற்றிமாறன் சார் அவர்களின் பேர் சொல்லும் பிள்ளை மதிமாறன் அவர்கள், அவர் பேரை சொல்ல போகும் பிள்ளைகள் அத்தனையும் அவ்வளோ மேடைகளில் நாளைக்கு ஆல் த